ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சேஃபா இருப்பீங்க நினைக்கிறேன். சேஃபா இருக்கணும் சொல்லி எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சு கொண்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டோட தான் வந்திருக்கிறேன். அப்டேட் என்ன அப்படின்னு சொன்னா, குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் முழுமையாக பாதுகாப்பு அனுமதி கிடைக்கும் வரை மூடப்பட்டே இருக்கும். ஏப்ரல் 19, 2026 இன்றைய தகவலின்படி குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வணிக விமான சேவைகளுக்காக இன்னும் திறக்கப்படவில்லை. விமான சேவைகள் மீண்டும் தொடங்குவதற்கான புதிய முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமான போக்குவரத்து தொடர்பான வட்டாரங்கள் கூறுவதாவது, முழுமையான பாதுகாப்பு அனுமதி மற்றும் தேவையான வான்வழி ஏர்பேஸ் ஒப்புதல் கிடைத்த பின்னரே சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். தற்பொழுது சிவில் விமான நிலைய போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் அவசர கால சேவை அணிகள் இணைந்து தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இதில் விமான நிலையத்தின் கட்டமைப்பு, நிலைத்தன்மை மற்றும் செயல்பாடு தயார் நிலை ஆகியவை முக்கியமாக மதிப்பீடு செய்யப்படுகின்றன. இந்த ஆய்வுகளில் ரேடார் அமைப்புகள், ரன்வே நிலைமை மற்றும் ரெட்மினல் பாதுகாப்பு தரநிலை ஆகியவை முழுமையாக பரிசோதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் குவைத் தொடர்பான விமான சேவைகள் அண்டை நாடுகளின் விமான நிலையங்கள் மூலம் மாற்று வழிகளில் நடத்தப்படுகின்றன. விமான நிறுவனங்கள் பயணிகளை மாற்று மையங்கள் வழியாக அனுப்பி சேவைகளை தொடர முயற்சிக்கின்றன. அதிகாரிகள் வலியுறுத்துவது என்னவெனில், விமான நிலையம் மீண்டும் திறக்கப்படுவது பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் ஒழுங்குமுறை நிபந்தனைகள் பூர்த்தியாகும் போது மட்டுமே சாத்தியம். அவற்றின் வான்வழி அனுமதி, கட்டண ஆய்வுகள் நிறைவு மற்றும் முழுமையான செயல்பாடு அமைப்புகள் மீட்பு ஆகியவை அடங்கும். அனைத்து பாதுகாப்பு நிபந்தனைகளும் பூர்த்தியாகி அதிகாரப்பூர்வ ஒப்புதல் கிடைத்த பின்னரே வழக்கமான விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும் என்று விமான பொறுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதுவரை குவைத் விமான போக்குவரத்து துறை நெருக்கமான கண்காணிப்பில் தொடர்கின்றது. அனைத்து ஆய்வுகளும் முடிந்த பின் ஒப்புதல் கிடைத்தவுடன் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அவ்வளோதாங்க இன்றைய அப்டேட். அடுத்த அப்டேட் உங்களுக்கு வேணுமா இருந்தால் என்னோட யூடியூப் சேனல், டிக்டாக்கை ஃபாலோ பண்ணுங்க. பை பாய்.